36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful. எனக்கு இந்த வீட்ல ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லு, கிச்சன். அது வெறும் கிச்சன் கிடையாது, தீவு கிச்சன். தீவு மாதிரியே தனியா இருக்கும், அதனால ஐலண்ட் கிச்சன் பேர் வச்சாங்க. ஏன் ஷாக்கு? கிச்சனுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க நிக்கிறீங்க, அதனால நான் ஷாக்கு. நான் கிச்சன்ல இருக்காம நான் எங்க நிக்கிறேன்? சரி, என்ன சமைச்சிருக்கீங்க? சரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கேன் நானே. எனக்கு வந்து இட்லி, சாம்பார், பூரி, ஸ்பெஷல் ஐட்டமா ஸ்வீட்டோ சேர்த்து. என்னங்க பார்சல்ல கட்டி கொடுத்துட்டீங்க? அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா ஐட்டம்னு சொல்ல வரேன். இது ஐலண்ட் கிச்சனா இல்ல வெண்டிங் மிஷினா? இங்க மட்டும்தான் சர்ப்ரைசஸ் அதிகமா நடக்கும். ஏன் சொல்லு, இங்க வந்து ஆக்சுவலா அவங்க வந்து ஃபேமிலியா வந்து வைப் பண்ற இடம் இதுதான். இது என்னன்னு கேப்பியே? போடியம். எஸ், யோசிச்சு பாரு, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு போடியம் இருக்குமா? எதுக்கு வச்சிருப்பாங்க? ஏதாவது ஃபங்க்ஷன், பாட்டு பாடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கா இல்ல கேம்ஸ்க்கா? கேம்ஸுக்காக மட்டும். அதாவது அவங்க ஃபேமிலி ஃபுல்லா என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, எதுக்கு நம்ம தனியா போயிட்டு வெளியெல்லாம் புக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ மாத்திரும் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த வீட்ல நீங்க மொத்தமாவே இந்த 3 கலர் தான் பார்க்க முடியும். கிரீன், கிரே, கான்கிரீட் கிரே, கோல்டன் ஆஃப் கலர். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் பார்க்க முடியும். அந்த அன்பு நீங்க வந்து எங்க போனாலும் அன்பு வந்து சதுரி கிடக்கும். நீங்க மேல போய் பாருங்க, அங்க அன்பு கொட்டுவாங்க. விட்டு போயிட்டாரு. எங்கடா போற? சோறு. டேய், சோற ஊர்றா, எதுக்குடா வந்திருக்கோம்? ஹவுஸ் வார்மிங் டூர். இந்த வீடு எப்படி இருக்குன்னே நான் ரொம்ப கியூரியாசிட்டியில இருக்கேன். வீட்டை போய் சுத்தி பார்ப்போம்டா, வாடா. சரி, ஆமா, நான் வேற கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் வந்துட்டேனா, எனக்கு பேசிக்கா தெரியும். சரி, நான் சுத்தி காத்திட்டு சோறுக்கு போறேன். சஞ்சீவாலியா கூட இவ்வளவு இதா இருக்க மாட்டாங்களேடா. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வந்துட்டு நீ இவ்வளவு அழகா சுத்தி காட்ட போறியா? சரி, வா. பாத்தியா, மாளிகை மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இது கன்ஸ்ட்ரக்ஷன் டூர் அப்போ வந்தல, இங்கெல்லாம் பெரிய பெரிய கோடெல்லாம் போட்டு பயங்கர மாளிகை ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருந்தது. நம்ம பெயிண்டர் கோபால் இருக்காருல்ல, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹேண்ட் பிக்ட். அவர் வந்து சஞ்சீவ் பிரதரோட பர்டிகுலர் டேஸ்ட் இதெல்லாமே. கலர்ஸ் அந்த விஷயம். ஸோ இப்போதான் எனக்கு தெரியுது, ஆக்சுவலாவே மாளிகையை தான் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வா, லிஃப்ட்டுடா. இல்ல, போய் பார்ப்போமா? ஓ வா. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடை பார்க்கும்போது தெரியுது, நீங்கள் வந்து நிறைய பிக்கியான ஒரு பர்சன் சொல்லிட்டு. ஒரு டோராக இருந்தாலும் சரி, அந்த விண்டோவாக இருந்தாலும் சரி, உள்ள உங்களுக்கு வந்து அந்த கிச்சன் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னலாம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றே நாங்கள் விரும்புகிறோம். இனிஷியலாக நான் இந்த வீடு பிளான் பண்ணும்போது வேற கான்செப்ட் இருந்தது. ஓகே, ஃபுல்லாக ஒயிட் அண்ட் கோல்டு டச் இருக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி நான் ஒரு 3D வியூ கூட இந்த வீட்டோட போட்டிருந்தேன். அந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்னொருத்தங்க பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேணாம், நம்ம பண்ண யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சரி வேற என்ன பண்ணலாங்கும் போது எனக்கு இந்த காங்கிரீட் வால் டெக்ஸ்சர் ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் காங்கிரீட் போர்ஸ்னா என்ன ஒரு ஃபினிஷ் இருக்குமோ அதை வந்து பெயிண்ட்லேயே அந்த ஃபினிஷை கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ரான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன கலர் உட் கலர் போலாங்கும் போது எனக்கு இந்த கோல்டன் ஓக் கலர் ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கோல்டன் ஓக் கலர் தான் நாங்கள் உட் அண்ட் டச் கொடுத்துருக்கோம். எஸ். அண்ட் இந்த க்ரீனரி பிளான்ஸ் வந்து நிறைய வீட்டில் இருக்கும். இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு 2 வச்சு பார்த்தோம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இண்டோர் பிளான்ஸ் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த செக்மெண்ட் ஆஃப் ஹோம் டூர் அப்போ இன்னும் கலர்ஃபுல்லாக க்ரீனியா. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் மொத்தமாகவே இந்த 3 கலர் தான் பார்க்க முடியும். கிரீன், கிரே, கான்கிரீட் கிரே, கோல்டன் ஆஃப் கலர். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் பார்க்க முடியும். அங்கங்க அன்பு நீங்க வந்து எங்க போனாலும் அன்பு சதுரி கிடக்கும். வீட்டில் மேல போய் பாருங்க, அங்க அன்பு கொட்டுவாங்க. ஆஹா, ஆமா, மட்டன் இல்லையா? வித்து பாயாசம். ஐயோ, அது ஆனா அந்த கசகசெல்லாம் இல்லைல்ல. மறக்க மாட்டேன் அந்த கசகசாவை. சரி, போய் வீடு சுத்தி சரி, ஓகே மக்களே, வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்ப்போம். பாத்து ஏன் மச்சான் தடுக்க கூடாதுன்னா லைட் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். டேய், இதெல்லாம் எப்படா ப்ரிப்பேர் பண்ற? ஆக்சுவலா இங்கேயும் அங்கேயும் வந்து ஸ்டெப்ஸ் இருந்துதான்.
அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இன்னும் ப்ராடர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. இந்த சைனீஸில் இந்த குவாய் ஃபிஷ் எல்லாம் இருக்கும்ல, ஆமா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இது மாதிரில பாண்டு மாதிரியே அப்படிதான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அந்த ஐடியா கூட இருக்கலாம். இல்லை அப்படியே ஹாலுக்கு வரும்போது தண்ணியில் நனைஞ்சுனே வரலாம். டிசம்பர் ஆனா எல்லாருமே ஹாலுக்குள்ள அப்படிதான்டா வந்தாகணும். அதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரூம் ஓகேவா, முதல்ல கதவு தட்டு உள்ள போகலாம். யாராவது இருப்பாங்க கதவு தட்டு, யாராவது இருக்க போறாங்கடா. அதனால தான் உன்னை தட்ட சொன்னேன். சும்மா தட்டு. ஐயோ நான் இல்லைங்க. சஞ்சய் பிரதரோட அம்மாவோட ரூம். அண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஏன்னா இந்த வீட்லயே வந்து இருக்கிறதே பெரிய ரெஸ்ட் ரூம் இதுதான். அம்மா வந்து ரொம்ப நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் பெரிய ரூம் கட்டி வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம். ஓகே, அதுதான் இப்ப பார்க்க போறோம். உள்ள குட்டி ஸ்விமிங் பூல்லாம் இருக்கு. பெரிய ரெஸ்ட் ரூம்ங்கற தீபாவளி எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்குமான்னு பாப்போம். போனா வெடியா இருக்கும் உனக்கு. பாத்தியா? வாவ், ஆமாடா. அன்னைக்கு வரும்போது வெறும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. இதெல்லாம் இல்லவே இல்லை. அங்க பாரு, நான் சொன்னேன் குட்டி ஸ்விமிங் பூல். டேய் அதை விட இங்க பாருடா, உண்மையாலுமே வெடி இருக்குடா இங்க. எஸ், எல்லாம் வெடிதான். பயங்கரமான வெடி. ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே செலிப்ரேட் பண்றதுக்காக வெடிலாம் வச்சிருப்பாங்க. ஆமா, வெட் ஏரியா அண்ட் திஸ் இஸ் ட்ரை ஏரியா. எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து செஞ்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க அங்க குளிச்சுட்டு வந்துட்டு இங்க கை கழுவலாம். கை கழுவிட்டு அப்படியே வெளியே போகலாம். அண்ட் கதவு மூணுன்னு அவசியமே இல்லை. எல்லா டோர்லயுமே ஆட்டோமேட்டிக் டோர் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனையே தான் மச்சான். கதவா மூடு. தயவு செய்து முதல்ல இதை வாங்கி போடணும்னு இருக்கேன் நான். இதோட பேச்சுலர் ரூம்ல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? டாப்பா இருக்காது. ஐயோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தாது. சரி வாங்க போலாம். ஐயோ இது எப்படி திறக்கிறது? ஹலோ, இப்பதான் ஆட்டோமேட்டிக் எல்லாம் சொன்னீங்க. ஆட்டோமேட்டிக் தான் மாமா. ரிமோட்டுக்கு எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. நமக்கு கையை வச்சு தான் திறக்கணும். இப்போ கீழே இருந்ததா? லிஃப்ட் வந்துருச்சு. எஸ், திறங்க தம்பி. அண்டாக்கா கசும் அபுகா குசும் இப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா திறந்துடும் மேடம். செகண்ட் ஃப்ளோர் போகலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாவ், சூப்பரா இருக்குல்ல. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, எனக்கு இந்த வீட்ல ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லு. கிச்சன். எஸ், அது வெறும் கிச்சன் கிடையாது, தீவு கிச்சன். அதாவது ஐலண்ட் கிச்சனா. தீவு மாதிரியே தனியா இருக்கும். அதனால ஐலண்ட் கிச்சன் பேர் வச்சாங்களே. ஏன் ஷாக்கு? கிச்சனுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க நிக்கிறீங்க, அதனால நான் ஷாக்கு. சரி நீங்க நான் வேற எங்கயாவது இருப்பாங்கன்னு நினைச்சேன், கிச்சன்லயே இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல எனக்கு புரியல. இப்போ நான் தானே வந்து இந்த வீட்ல வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்க ஒரு பொண்ணு. கண்டிப்பா கிச்சன்ல இருக்காம நான் எங்க நிக்கிறேன்? சரி என்ன சமைச்சிருக்கீங்க? சரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கேன் நானே. எனக்கு வந்து இட்லி, சாம்பார், பூரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோசை. ஈஸியான விஷயமா கேக்குறேன். வெயிட் பண்ணு. ஸ்பெஷல் ஐட்டமா ஸ்வீட்டும் சேர்த்து. இருங்க ஒரு நிமிஷம். எல்லாம் ரெடி. என்னங்க பார்சல்ல கட்டி கொடுத்துட்டீங்க? அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா ஐட்டம்னு சொல்ல வரேன். ஓஹோ, இது ஐலண்ட் கிச்சனா இல்ல வெண்டிங் மிஷினா? இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு டிஃபன் அவர் வாங்கிட்டார்ல. ஆமா. உங்களுக்கு இன்னொன்னு அண்ணன் போடுங்க. கேமரா வரதான் பாப்போம். பேசாம நம்ம என்ன பண்ணணும், பிரியாணி கேட்டு இருந்தோம் இப்பவே. அதான் அதுக்கும் நீங்க தானே கீழே? அதுக்கு சமைக்காரங்களா என்ன பண்ணிருக்காங்க. சோ இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுப்பு இருக்கு, அடுப்புக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி நான் கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேன். சின்ன முதலாளி வந்துட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, அத பாருங்க. நல்லா ஜவஹர்லால் நேரு மாதிரி ரோஸோடயே சுத்திட்டு இருக்கு. அது நான் கொடுத்த ரோஸ் தான். கிஸ் கொடுத்துருமா? இதெல்லாம் ரெஸ்ட். ஆக்சுவலி என் பையன் வந்து ராகமா பாட்டுலாம் பாடுவான். அஷு நீ பாடுவேல? அஷு ஒரு பாட்டு பாடு எங்களுக்கு. அதுக்கு மேல அதுக்குள்ள ஒரு டவுட் இருந்தது. அதான் வாங்கி தட்டி. இன்னும் ஸ்கூல்லே சேரல. ப்ளே ஸ்கூல் கூட நாங்க சேர்க்கல. பட் அவன் வந்து இப்ப அந்த பாட்டெல்லாம் ஃபுல்லா பாட ஆரம்பிச்சான். இந்த எஜுகேஷன் ஃபுல்லா அக்கா கிட்ட தான் வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அது நான் என்ன சொல்லிக்கிறது இல்ல. இல்ல நீங்க கீழ சொல்ல சொன்னீங்களேன்னு சொன்னேன். ஐயோ சாரிக்கா, உங்க வந்துரு சாரி. இப்போ கொண்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வாங்க. எஸ், எனக்கு போங்க. நம்ம வந்து டாய்ஸ்ல எடுத்து வைங்க, விளையாடலாம் நம்ம. ஓகே, ஹெவியா சமைச்சிட்டு இருக்கேன். அம்மா இந்த சைடு வந்துறாதீங்க. பொட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன். நம்ம ஏன் கிச்சன்ல ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்? அதே நம்மளுக்கு இது சம்பந்தம் இல்லையே. இங்க சம்பந்தம் இல்ல சொல்லாதீங்க. இதுல இருந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படினு பார்த்தோம். இதுக்குள்ள என்ன? இதுக்குள்ள வந்து இருங்க என்னன்னு பாத்துருவோம். ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல. நீங்க பால் இருக்கு. அத கல்ல பொங்க வச்சாங்க. பால் காய்ச்சறது. ஓகே, this is the பால் காய்ச்சி குண்டா. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் ஏன் நின்னுட்டு இருந்தேனா, இந்த ஸ்டவ் எப்படி ஆன் பண்றது, லைட் இல்லாம ஆன் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நம்ம லைட் எல்லாம் எப்படி பண்றது அப்படி இப்படி சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சிட்டு இருந்தேங்க. வாங்க. ஐயோ
ஆமா அப்ப இந்த ஆப்ஷன் எதுக்கு? எங்க அது சிம் பண்றது. என்ன மாதிரியே எல்லாருமே தெரியாதா ஒண்ணுமே? வாங்க அடுத்து உங்களுக்கே தெரியாது. அக்கா, அதெல்லாம் விடுங்க. எப்படிங்க தெரியும்? இங்க வாங்க. இது என்ன ஷவர் தூக்கி இங்க வச்சிருக்கீங்க? அது வந்துங்க இப்ப ஆக்சுவலி நான் வந்து சாமான்ல தொழுக்கணும்னா டிஃபரெண்டா நமக்கு போர் அடிக்காம இருக்கணும்ல. டிஃபரெண்டா தொழுக்கணும். அதுக்காக இது தள்ளிக்கோங்க. ஓகே. இப்ப இப்படி இருக்கா? இதென்ன இத தொலைக்கி காமிச்சிடுவோமாக்கா? ஆமா. இப்படி 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 பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி அமுக்கிட்டு என்ன புடிங்கிட்டீங்க? இப்படி 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 என்ன டாபி புடிங்கிக்கிச்சு? ஆமா. இப்படி பண்ணிக்கலாம். இப்படி இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணா ஃபோர்ஸ் ஆகும் வரும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணா இங்கேயும் வரும். அங்கேயும் வருது. அடடா. அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியா பாத்து. இங்க ஏதோ இருக்கு. அங்க என்ன இருக்கு அது எனக்கே தெரியாது. அக்காக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும். 10 மணிக்கு கத்துக்கிட்டது உங்களுக்கு நான் 11 மணிக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் அங்க இருக்கு. என்னன்னா நாங்க பாருங்க அங்க டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அது கபோர்டுக்குள்ள வச்சிருக்கோம். வாஷிங் மிஷினை கபோர்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே. கபோர்டுக்குள்ள வச்சிருக்கு. இது டிஷ் வாஷர். டிஷ் வாஷரா? டிஷ் வாஷருங்க. அப்புறம் எதுக்குங்க அந்த தொட்டில ஏதோ இதெல்லாம் வச்சிருந்தீங்க? இதுலயே அப்படியே சாமான்லாம் தொலுக்கிடலாம். சாமான் தொலுக்கும் மரிய விஷயம். இது எப்படி தொலுக்கும்ன்றது நீ வேணா உள்ள போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்றியா? பிளாஸ்டிக்லாம் வைக்க கூடாது. ரொம்ப அப்புறம் என்ன வைக்கணும் உள்ள? ஹாட்டா தண்ணி வரும். அதனால மேபி ஏதாவது நார்மல் சில்வர், அலுமினியம், அப்புறம் கிளாஸ் அதெல்லாம் வைக்கலாம். இங்க வாஷிங் மிஷின் இருக்கு. இந்த வாஷிங் மிஷின் கம் ட்ரையர் டோட்டலா ட்ரை பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த இடம் இருக்குல்ல இது காலியா இப்ப விட்டுருக்கோம். காய போட்டுருவீங்களா? ஏங்க அதுக்கு இப்படியே போய் காய போடுவாங்க. அப்படி இல்ல. இது வந்து என்னன்னா இந்த மூடிடுவோம் நாங்க. ஓகே. நாங்க இப்ப எல்லா வீட்லயும் என்ன பண்ணுவாங்க? இந்த அழுக்கு துணியை இப்படி போட்டு போயிருவாங்கல்ல. அந்த மாதிரி நாங்க இங்க ஒண்ணு பண்ண போறோம். என்னன்னா இப்ப இங்க இருந்து போகும்போது இப்படி போட்டு போயிட்டா அது இங்க ஒரு ஓட்டை இருக்கும். அதுல போய் விழுந்துரும் அந்த அழுக்கு துணி. அதாவது இங்க லாண்டரி பேக் வைக்க போறீங்க. அது இவ்வளவு நவீனமா யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த டைனிங் பிளேஸ். ஆமா. அதுவும் நீங்க வந்து பார்த்து கட்டிருக்கீங்களா? அது அங்க போய் பாத்துருவோம். கண்டிப்பா. எஸ் வாங்க. நீங்க சொல்லுங்க என்ன இங்க டிஃபரெண்டா தெரியுது? நான் சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி வந்துட்டேன். அவங்க சொல்லுங்க. எனக்கு இங்க டிஃபரெண்டா தெரியுது மிரர். தம்பி வீட்ல வந்து மிரர் இல்லையா? டைனிங் ஹால்ல மிரர் இல்ல எங்க. அதனால வந்துட்டு அது எனக்கு டிஃபரெண்டா தெரியுது. இன்னொன்னு கீழ உட்கார்ந்து சாப்பிடுறதா. ஏங்க அது டைனிங் டேபிள் வரும். இன்னைக்கு நம்ம பால் காசறதுனால டைனிங் டேபிள் போடலாம் கீழ உட்கார்ந்து சாப்பிடுறோங்க. அதனால நீங்க அதே இது டிஃபரெண்ட் இருக்கு. ஏதாவது ரீசன் வச்சிருப்பீங்க அப்படி நினைச்சு நான் சொன்னேன். தம்பி எப்பவுமே கீழேயே பார்க்காத, கொஞ்சம் மேல பாரு. பாத்தியா சீலிங்க? குட் ஸ்டைல்ல வந்து எஸ் உடன் ஸ்டைல்ல மட்டும் இல்ல, அது மாதிரி அந்த ஹட் ஷேப்லயே வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது அக்கா சொல்லட்டும். அதான் நல்லா இருக்கும். உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அந்த லைட் இருங்க டைனிங் டேபிள்ல படுமே. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டான வந்து உங்களுக்கு பதில் தெரியணும்னா என் ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஆமா. அந்த போஸ்டிங்ல ஒருத்தர் இங்க இருந்தாரு பார்த்தேன். அவருதான் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா வந்து இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. நான் நீங்க கேக்குறீங்களே நான் வந்து ஒரு சொல்லவே சொன்னேன். ஆக்சுவலா அண்ணன் என்ன சொன்னாருன்னா இந்த லைட்ஸை பாத்தீங்கன்னா வந்துட்டு டைரக்டா வந்து டேபிளுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ உனக்கு ஃபேஸுக்குலாம் இருக்காது. ஸோ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்டோர்ல இருக்கும். அதுக்காக வருதுங்களா? உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கே நான் சொல்லி தரேன். நல்ல விஷயம் நல்ல மேட்டர் தானே? அதனால தான் நல்லா இருக்கு. திஸ் இஸ் டைனிங் ஹால். டைனிங் ஹால் முடிச்சதுக்கு அப்புறம் சரி சாப்பிட்டு கைகளை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணல, அதுக்காக ஒரு பால்கனியும் வச்சிருக்காங்க இங்க. எஸ் ஆக்சுவலி ஒரே ஒரு வாட்டி தாங்க நான் இவருக்கு காமிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்குள்ள அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி மக்கப் பண்ணிட்டாரு போல டோட்டலா. இது கண்டென்ட் அது என்ன சொல்றது? குட் இம்ப்ரூவ்மென்ட். இதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஜார்ஜ் அண்ட் பார் பார்க்கலையா நீங்க? திஸ் இஸ் ஆக்சுவலி குட் ஸ்பெஷல். எங்களுக்கு என்னன்னா நார்மலா கிளாஸ் போடுவாங்க, இது ஜார்ஜ் அண்ட் பார்ஸ் மாதிரி டி கிராஸா. இது வந்து ஒரு இந்த யூபிவிசி ஸ்டைல்ல பண்ணிருக்கேன் இந்த டோட்டலா. இது என் ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம நார்மலா இப்படி சாஞ்சி நிக்கிற மாதிரி இப்ப இங்க இருக்குல்ல அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிடலாம் தான் நினைச்சாங்க. பட் வேண்டாம், இந்த இடத்த வந்து ரொம்ப இந்த டைனிங் டேபிள் இந்த இடத்தையே ஸ்பெஷல் ஆக்கணும்ன்றதால இந்த ஹட் சீலிங் அப்புறம் இந்த ஜார்ஜ் அண்ட் பார்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துக்கு. இந்த வீட்ல நிறைய விஷயம் அவரு சொன்னார்ல, அது மாதிரி நீங்க ஏதாவது ஐடியா சொல்லிருக்கீங்களா இந்த விஷயம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா கேட்டா நீ எதுவும் பண்ணா வந்தத மாதிரி ஹெல்ப் பண்ணல. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாத்திருக்க மாட்டேன், நான் பார்த்தேன். இல்ல என்ன மேல தூக்கி விட்டீங்களா அத சொல்றேன். அந்த ஹெல்ப் போதங்கா நல்ல வேளை நீ கோனா இல்ல நீ தப்பிச்ச. சோ இது வந்து லாங்
பால்கனி Yes. அண்ட் வித் தி லேக் வியூவோட இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஷாமினார் செட்டப் போட்டிருக்கறனால இது ஷாமினார் இல்ல, அதுக்கும் மேல ஒரு மாதிரி ஒரு செட்டப் இது. அதனால இது மறைஞ்சிருக்கு லேக். பட் இது ஒரு செம்ம லேக் வியூ. அண்ட் அது நான் சொன்னல கன்ஸ்ட்ரக்ஷன் டூர்ல இங்க ஒரு இன்விசிபிள் கிரில் வரும்னு சொல்லிட்டு. இது வந்து ஏர் வென்டிலேஷன் எல்லாமே வரும். இந்த கிரில் வந்து சேஃப்டி தான். பேபிஸ் பேபி சேஃப்டிஸ்க்கு. சோ யாராவது இப்படி விழவே முடியாது. அந்த மாதிரி இன்விசிபிள் கிரில். மக்களே கண்டிப்பா பாத்துக்கோங்க. இது வந்து கிரில், ஆனா இது கிடையாது. இது கண்ணாடி தான். ஓகே, நம்ம வந்து நல்ல ஏர் சப்ளை எல்லாமே இருக்கும். பட் இது வந்து ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்காக நெசசிட்டி. இது எனக்கு தெரிஞ்சு குழந்தையை விட ரொம்ப முக்கியமானது இது சேஃப்டியா. யாருக்கு போட்டாங்கன்னா அக்காக்கு தான் இருக்கும். ஏன்னா இப்பவே பாத்தேன் கை விட்டு ஆடிக்கிறது. ஓகேக்கா, அடுத்து எக்ஸ்ப்ளோரிங் போயிடலாமா? வாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. இது உங்க வீடு. ஆமா, நீங்க எல்லா ரூமும் போய் சுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன் ரூம் போய் பாத்துறாங்க. இல்ல சொல்றேன், நம்ம ரூம் எல்லாத்தையும். சரி, உங்களை விட இவனுக்கு இந்த வீடு நல்லா தெரியும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் சுத்தி பாருங்க. சரி, ஓகே. அப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னா வந்து கேளுங்க. ஓகேங்களா? சரிக்கா, வீடியோலாம் சுத்தி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் அனுப்புறேன். ஓகே. ஸோ எஸ் மக்களே, ஸோ பேசிக்காக வந்து கிச்சன் ஏரியாவும் நம்ம வந்து இந்த டைனிங் ஹால்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக நம்ம அவைட்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரூம், எக்ஸ்பெக்டிங்கான ஒரு ரூம். என்ன ரூம் சொல்லு? ஆலியா மனசு அவர்களோட ரூமா? எஸ், அவங்களோட ரூமை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி இதுதான் நான் சொன்னேன் அவங்களோட ட்ரீம். ஓகே, பெட்ரூம். இந்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, இது அன்ஃபினிஷ்டா இருக்கா இல்ல இதான் ஸ்டைலா? ஸோ ஆக்சுவலா இது வந்து ஃபினிஷ் பண்ணதான். என்னன்னா, நீ மற்ற ரூம்லாம் பார்த்துருப்பேன் ஃபுல்லா அந்த ஆஷோட இதுல இருக்கும்ல. ஆனா இவங்க மட்டும் வந்து இவங்க பெட்ரூம்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த வுட்டிங் ஃபினிஷிங்லாம் இருக்கும். ப்ளஸ் ஆனால் க்ரீன். ஸோ இந்த க்ரீன் தான் அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணி அவங்க பெட்ரூமுக்கு மட்டும். ஸோ ஒவ்வொரு பெட்ரூம் அடுத்து பாப்பாஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பெட்ரூமுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இது வந்து அவங்க ரூமுக்கான கொடுத்த இந்த கலர். டேய், இந்த வியூ செம்மையா இருக்கடா. ஆக்சுவலாக அந்த வியூக்காக தான் இந்த கிளாஸ் மிரரிங் கொடுத்ததேமா. என்னன்னு கேட்டால், இப்போ ஆர்டினரியாக வந்துட்டு இங்கே பால்கனி இல்லைனா வந்துட்டு இந்த விண்டோஸ், நார்மலாக விண்டோஸ்லாம் போட்டுருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஏதோ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வரப்போதான். அது வந்து நம்ம ஹோம் டூரில் தான் கண்டிப்பாக காட்ட போகிறாங்க. ஸோ மக்களே, இதோட முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்கு. ஹோம் டூரை பார்க்கணும். அவங்களோட ஃபினிஷ்டு கடைசியாக ஃபைனலாக இங்கே வந்து எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வியூ இருக்கும்ல, அது நம்ம திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பண்ணிடுவோமா? அடுத்த ரூம் போய் எக்ஸ்ப்ளோர். எஸ். ஸோ எஸ், நான் சொன்னல இன்னொரு சர்ப்ரைசிங்கான ரூம், அது இந்த ரூம் தான். ஸோ இங்கே கூட பார்த்தியா விண்டோ. ஸோ இங்கேருந்து அங்கே பார்க்கலாம், டைனிங் ஹாலில் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா இங்கே. இவங்க எல்லாருமே இங்கேருந்தே அவங்க ஜாலியாக பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பசங்களை வந்து நம்ம ஒரு கண்ணு வேணும்ல, எப்போ பார்த்தாலும் என்ன வேணா பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக பவுடர் கொட்டி விளாடலாம், என்ன வேணா பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கேருந்து இங்கே பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, பேபிஸ்க்கு பால்கனி, சூப்பரான ஒரு பால்கனி. அந்த குழந்தைங்களுக்கும் அவங்க பார்த்துன்னு ஜாலியாக ஃப்ரெஷ் ஏர் வேணும்னா அப்படியே திறந்து விட்டுக்கிட்டா அப்படியே லேக் வியூலேருந்து அப்படியே ஃப்ரெஷ் ஏர் ஜாலியாக அப்படியே வைப் பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாக க்யூட்டாக இருந்ததுல ரூமு. பிங்க் கலர்ல பெயிண்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்தல. சரி, இப்போ அடுத்து மாடிக்கு போவோம். ஆனா இந்த வாட்டி லிஃப்ட்ல இல்ல, ஸ்டெப்ஸ்ல போவோம். ஓகே, பாப்பலாம். சரி, இன்னொரு விஷயம், இது ஒரு இந்த இடம், இந்த ஸ்பேஸ் மட்டுமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நான் வரப்போகுது. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கண்டிப்பாக அது ஹோம் டூரில் தான் வரும். என்ன தெரியுமா, இங்கே ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரீ வரப்போகுது. என்ன ட்ரீனா, ஃபேமிலி ட்ரீ. இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஃபோட்டோஸ், அவங்க மெமரிஸ், பிக்சர்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மெமரி வால் மாதிரி. நம்ம காலேஜ்லாம் இருக்கும்ல மெமரி வால். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு மெமரி வாலே வரப்போகுது. அதுவும் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹோம் டூர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ சீலிங் பார்த்தியா, வுட்லயே தான். எஸ், இப்போ நடந்து வர இந்த ஸ்டெப்ஸ்ல இருக்க இந்த ஹோல் ரூம் வந்து வுட்ல தான் இருக்கு. ஃபுல் ஃபினிஷிங்குமே வந்து அந்த வுட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆஷ் கலர் அண்ட் க்ரீன் கலர். இது மட்டும் தான் க்ரீன். இன்னும் இங்கேயும் க்ரீன்ஸ் வரும், என்னன்னா பிளான்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, தேங்க்ஸ் ரவி. ஏய், இந்த வீட்ல ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்கும் போல. இப்பதான் அந்த ஒரு ட்ரீ மேட்டர் சொன்னேன். இது மாதிரி இன்னும் வேற என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் உனக்கு தெரியும்? இங்கே மட்டும்தான் சர்ப்ரைசஸ் அதிகமாக நடக்கும். ஏன் சொல்லு, இங்க வந்து ஆக்சுவலா அவங்க வந்து ஃபேமிலியா வந்து வைப் பண்ற இடம் இதுதானா. இது என்னன்னு கேப்பியே, போடியம். எஸ், யோசிச்சு பாரு, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு போடியம் இருக்குமா? எதுக்கு வச்சிருப்பாங்க? ஏதாவது ஃபங்க்ஷன், பாட்டு பாடுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கா இல்ல கேம்ஸுக்கா? கேம்ஸுக்காக மட்டும். அதாவது அவங்க ஃபேமிலி ஃபுல்லா என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, எதுக்கு நம்ம தனியா போயிட்டு வெளியெல்லாம் புக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ மாத்திரும் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஓ, அப்படி. எஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு கிச்சனும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு கிச்சனா? அங்க பாரு. ஸோ அங்கே வந்து பார்பிக்யூ, இந்த கிரில்லு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. வா, ஸ்டேடியம்ல ஏறி நல்லா இருக்குல்ல வியூவே. கீழே இருந்து இது சம வியூ, அது சம வியூ நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான சம வியூ
இங்க இருந்து தான் இந்த லேக் வியூ எப்படி இருக்கு பார்க்க சூப்பரா இருக்குல்ல. ஆனா இதை ரசிக்கிறதுக்காக ஒரு இடத்த கட்டியிருக்காங்கன்னா நீ நம்புவியா? இங்க இருந்தே ரசிக்க முடியுதா இல்ல இதுக்கான ஸ்பெஷல் பிளேஸ் இதுக்காகவே ஸ்பெஷலா ரசிக்கிறதுக்குன்னே கட்டியிருக்காங்க. காட்டுறேன். சோ மக்கள் ஆப்வியஸா வந்து பயங்கர ஈகரா இருப்பாங்க. என்னடா இது, நீங்க வேற ஹவுஸ் வார்மிங்ல வந்து எல்லாம் கொஞ்சம் எம்டியாவே காமிச்சிருக்காங்க, இது ஃபில் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. கண்டிப்பா நீங்க ஹோம் டூரை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் சொன்ன வியூ பாயிண்ட் இதுதான். இங்க பாத்தியா மிரர் எல்லாம் கொடுத்து ஒரு வுடன் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்து இங்க ஃபுல்லா வந்து சோஃபாஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி உட்கார்ந்து அப்படியே இங்க இருந்து சில் பண்ணிக்கிட்டு ஒரு டீ குடிச்சுக்கிட்டு ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா வந்து இங்க இருந்து அந்த வியூவை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பாட். ஏன் மச்சான் நீ கமிட்டட் தானே? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே, நான் சிங்கிள் தானே சொன்னேன் உங்ககிட்ட. நீ எப்படி என்ன கமிட்டடா மாத்திர? மக்களை நம்பாதீங்க. நீ கமிட்டடா இருந்தா இருந்தா இந்த இடத்துல இருந்து செமையா ரசிக்கலாம்ல. கண்டிப்பா கமிட்டடா இருந்தா ரசிச்சிருந்திருப்பேன். அப்படியே ஜிவிஎம் சார் பட ஸ்டைல்ல அப்படியே ஒரு கப்ல காஃபி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே லேக் வியூவை ரசிக்கலாம். எப்படி பாத்தீங்களா? அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் என் மேல போய் திணிச்சு விடுறான். இப்போ இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே அதுதானடா தோணும், இந்த லேக் வியூ இந்த இடத்தெல்லாம் பார்த்தா. எப்பவுமே தரையே பார்க்காத, கொஞ்சம் மேலேயும் பாரு. ஓகே. சோ பாத்தியா இந்த கேரளா ஸ்டைல்ல வந்துட்டு அந்த ஓடு மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிருக்காங்க. நார்மல் ஓடு மாதிரி இல்ல. எஸ். சோ இது என்னன்னா இதுலயும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இது என்னன்னா இது ஒரு லேயரா, இதுல இருந்து ஒரு கேப் கொடுத்து இன்னொரு லேயர் மேல கட்டியிருக்காங்க. அது ஏதாவது ஸ்பெஷல் ரீசனா? எஸ். எதுக்குன்னா நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மேலேயே வந்து நிக்க முடியாது. ஆனா இந்த இடம் எப்படி சில்லுன்னு இருக்கு பாத்தியா? ஆமா. ஏன் சூடே இறங்காது? ஏன்னா 2 லேயர் இருக்குல்ல. உள்ள வந்து ஃபுல்லா அந்த காத்தோட்டமா காத்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால உனக்கு அந்த அனல்லாம் கீழே வராது. இங்க பார்க்கும்போதே தெரியுது. அது பாருங்க, இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 லேயர் இங்க இருக்கும். ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல வந்துட்டு ஓடெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து வெளியில இருந்து பார்க்க அது ஆஷோட ஃபீல் தான் இருக்கும். ஆனா உள்ள வந்தீங்கன்னா ஒரு மாதிரி கேரளா ஸ்டைல்ல சில்லா இருக்குல்ல, ஜாலியா. ஸோ அட்லாஸ்ட் மக்களே எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நாங்கள் காமிச்சாச்சு. ஸோ அடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் பார்ப்போம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். பாய், மீதி அப்புறம் வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த வீட்ல உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க? டெரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்ல. என்ன ரீசன்? பயங்கரமா இருக்கு. ஓகே. நாங்க என்னன்னா வீட்டுக்கு வெளிய இருக்கிற போர்ஷன்ஸ் தான் அதிகமா இது பண்ணுவோம். சிட் அவுட்ஸ், ரிலாக்ஸ் பண்ற ஏரியாஸ், அந்த மாதிரி எங்க பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிட் அவுட் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த வீட்ல ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் சொன்னாங்களே, இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால உங்க வீட்டை பத்தின ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஒரு 2 ஏக்கர் நிலம் அது. ஸோ அதுல ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அப்படின்றதுனால முக்காவாசி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இருக்கு. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful.